वैदेहवंशवरुणालयवर्यजातं वंशं तथा दिनवणेरपि भासयन्तं चूडामणिं सकलसेव्यसतीगणानां चिन्तामणिं रघुपतेः सततं स्मरामि। भूपते माधवं दानवं नाशयेत्यर्थिनां कल्पकं चार्थसंरक्षकम्। केचन ब्राह्मणा माधुरा राघवं वीक्ष्य विज्ञापनं चक्रुरार्ता भृशं। वीक्ष्य विज्ञापनं चक्रुरार्ता भृशम्। மதுராவில் லவணன் என்ற ஒரு அசுரன் ஆட்சி புரிந்து கொண்டு வருகிறான். அவன் மதுராவில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிறவனா இருக்கிறான். அந்த அசுரன் அங்க ஆட்சி புரியும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சாதுக்கள் சில பேர் அவனுடைய கொடுமை தாங்க முடியல என்று ராமரிடத்தில் முறையிடுவதற்காக வருகிறார்கள். உத்தர ராமாயண பிரகாரம் ரிஷி முனிவர்கள் அவர்கள். இங்கேயும் இதே பாணிதான். ராமாயணமா இருந்ததுன்னா யாராவது அதிதி கிரகத்து வாசல்ல வந்து நிற்கிறான்னாலே ஓடுவா. வசிஷ்டர் வரார் என்ற உடனே ராமர் ஓடுறார். இதை கேள்விப்பட்டுட்டு அகஸ்தியாசிரமத்தில் அகஸ்தியர் உட்காந்துருக்கார். ராமர் வராருன்னு உடனே அகஸ்தியர் கேள்விப்பட்டுட்டு வெளியில ஓடுறார் ராமர் வரவேற்கிறதுக்காக. தசரத சக்கரவர்த்தி வெளியில ஓடி வரார் விஸ்வாமித்திர வரவேற்கிறதுக்காக. இது பாலகாண்டத்துல இதே பாணியிலேயே அமைஞ்சிருக்கு. ஆனால் உத்தர ராமாயணத்துல 2 இடம் அதிதிகள் வர இடம். 2 இடத்துலையுமே பார்த்தேன்னா அங்கேருந்து உள்ள சேவகர்கள் வந்து வந்திருக்கா ரிஷிகள்லாம் வாசல்ல அப்படின்னு. வெளியில போய் வரவேற்கிறது அப்படிங்கிற பாணி இல்லாம வர சொல்லு அப்படிங்கிற பாணியா இருக்கு. வர சொல்லுன்னார் ராமர். உள்ள வந்து அவ பார்த்தா ராமருடைய அபிகமனம் இங்க ரிஷிகளை நோக்கி அபிகமனம் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் இங்க தென்படலை. அது மாதிரி வந்து சேர்ந்த ரிஷி முனிவர்கள் அவா வந்து பொதுவாக விஷயத்தை தெரிவிக்கிறா. மதுங்கிற அசுரன் அவன் எப்படி கோரமா இருந்தான், அவன் புள்ள லவணன் என்கின்ற விஷயம் இங்கே தெரியப்படுத்துறார். இந்த மதுராவை பத்தி இங்க வரக்கூடிய ஸ்லோகம் எந்த கிளான்லாம் இந்த மதுரால இருந்தது என்கிறத பத்திய ஸ்லோகம் இது. 70வது சர்க்கம். பவிஷ்யதி புரீரம்யா சூரசேனா ந சம்சயா நிவிஷ்டா சூரசேனானாம் விஷயச்ச அகுதோபயா என்கின்ற வாக்கியங்கள். மதுராவுக்கே சூரசேனா அப்படிங்கிற பெயர். அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சூரசேனர்கள் என்கின்ற பெயர் இது வருகிறது. இது உத்தர ராமாயணத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சூரசேனர்கள்ங்கிற பேர் உண்டு மதுராவாசிகளுக்கு. பொதுவா மதுரால வாசம் என்ற யாதவர்களுக்கு சூரசேனர்கள்ங்கிற பேர் உண்டு. கண்ணபிரானுடைய பிதாமகனுக்கு சூரசேனன்னு பெயர், சூரம் என்று பெயர். அவனுடைய கிளானா இருக்கிறதுனால இவர்களுக்கு சூரசேனர்கள் என்ற பெயர் வந்தது. கண்ணனுக்கு ஒரு 4-5 தலைமுறை முன்னாடி சூரன் என்று ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவரோட பேராலையும் இது சூரசேனர்கள்னு ஆயிருக்கலாம்னு நம்ம யூகிக்க முடியும். கண்ணனுடைய தாத்தா பேரால ஆயிருக்கா, கண்ணனுடைய 4-5 தலைமுறை முன்னாடி இருந்தாரே ஒருத்தர் 2 சூரன், அவளால ஆயிருக்கா அப்படிங்கிறது 2 விதமாகவும் யூகிக்கலாம். ஆக 4-5 தலைமுறைன்னு நீங்க கொண்டு போனாலும் இதை சத்ருகுணம் காலம், அதாவது ராமாயண காலம் அளவுக்கு கொண்டு போக முடியாது.
சூரவம்சத்தில் வந்ததுனால்தான் கண்ணனுக்கே சௌரி என்று பெயர், கண்ணபுரத்து பெருமாளுக்கு சௌரிராஜன் என்று பெயர். அந்த சௌரி, இந்த சூரவம்சம் எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, ராமாயண காலத்துல மதுராவாசிகளுக்கு சூரசேனர்கள்ங்கிற பெயர் இருந்ததா, சூரங்கிற மன்னன் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறானா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டபிளான விஷயம். டவுட்டபிள் இல்லை, அது மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் தேரும். அது மது அப்படிங்கிற ஒரு அசுரன் அங்க ஆண்டு வந்தான் அப்படின்னா அவனே ஏற்படுத்தினது மதுராவா, அல்லது அதுக்கு முன்னாடி யாதவர்கள் கையில இருந்திருக்கா? சூரசேனர்கள்னு பேர் வருது இங்க, யாதவர்கள் கையில இருந்ததா? யாதவர்கள் கையில இருந்ததா மது புடுங்கின்னு விட்டானா, அல்லது மது போன அப்புறம் யாதவர்கள் அதை தன்னுடைய சாம்ராஜ்யமா பின்னாடி ஆகிண்டாளா? மது போன அப்புறம் சத்ருகுணனே அங்க ராஜ்யம் ஆண்டார் அப்படின்னு, சத்ருகுணன் தன் பிள்ளைய அங்க பட்டம் கட்டிவிட்டார் பின்னாடி அப்படின்னு வருது. அந்த சத்ருகுண வம்சம் போய் எப்போ யாதவர்கள் அங்க ஆள ஆரம்பிச்சா, இதை பத்தி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே காண கிடைக்கல. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதுரா அப்படின்னா காலங்காலமா யாதவர்களுடைய சாம்ராஜ்யம் அது அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு மகாபாரதத்திலேயோ இதெல்லாம் காண கிடைக்கிறது. ஆனால் அங்க மதுங்கிற அசுரன், அவனோட புள்ள லவணன் இருக்க. எங்கேயாவது சிற்சில பின்னாடி வந்த புராணங்கள்ல ராம கதை சொல்லும் பொழுது அதுல ஏதாவது உத்தர ராமாயணம் சொல்லணும் வந்ததுன்னா அங்க லவணன் கதை வரலாம். பொதுவா சொல்றேன், பொதுவா யாதவ வம்சம் அதை பத்தி சொல்லும் பொழுதோ, மதுரையினுடைய ஹிஸ்டரியை கொடுக்கும் பொழுதோ, அந்த இடத்துல இது மாதிரி சத்ருக்ன வம்சத்துக்கிட்டேந்து இது சூரிய வம்சத்துக்கிட்டேன்னு சந்திர வம்சத்துக்கு போச்சு. காலப்போக்கில் யாதவர்கள் சத்ருக்ன வம்சத்தை டிஃபீட் பண்ணியோ எப்படியோ அதை எடுத்துட்டா ஆள ஆரம்பிச்சாங்க, அல்லது யாதவ வம்சம் தான் ஆண்டு இருந்தது, சத்ருகுணன் அதை எடுத்து விட்டாரனோ, அதை பற்றிய விஸ்தாரங்கள் இல்லை. ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன். அதே மாதிரியே இங்க ரிஷி முனிவர்கள் பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே ராமச்சந்திர பிரபு அங்க சத்ருகுணன் போகணும், சத்ருகுணன் யுத்தத்துக்காக போகணும் மதுராவுக்கு, அங்க யுத்தம் பண்ணி லவணனை ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள சங்கல்பிக்கிறார். சத்ருக்னமத சத்ருக்னம் பிராதரம் பிராதிருவத்சலஹா மதுராம் பிரேஷயாமாசே முனிபிசஹ ராகவஹா. சத்ருகுணம் போகணும் அப்படிங்கிறது, சத்ருகுணனும் அதுக்கு வாலண்டியர் பண்ணார். சத்ருகுணன் சொல்றார், இங்கு தான் ஏன் போகணுங்கிறதுக்கு காரணம் சொல்றார். ஆர்யேணஹி புரா சூன்யா त्वयोध्यागा परिपालिता संतापं हृदये कृत्वा आर्यस्यागमनं प्रति दुःखानि च बहूनिह अनुभूतानि पार्थिव शयानः दुःखशय्यासु नन्दिग्रामे महायशाः फलमूलाशनो भूत्वा जटीचीरधरस्तथा अनुभूय ईदृशं दुःखं एष राघवनन्दनः प्रेष्ये मयि स्थिते राजन् न भूयः क्लेशमाप्नुयात्. நானே யுத்தத்துக்கு போறேன், சத்ருகுணன் வாலண்டியர் பண்றார். ஏன் யுத்தத்துக்கு போறேன் அப்படின்னா, யுத்தம்ங்கிறது பெரிய கிளேசமான விஷயம், இதுக்கு பரதண்ணாவை அனுப்ப வேண்டாம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே கிளேசங்கள்லாம் பட்டுட்டார் பரதண்ணா. வனவாச சமயத்துல 14 வருஷங்கள் நந்தி கிராமத்துல மரவுரி கட்டிண்டு காய்கிழங்குகள்லாம் சாப்பிட்டுண்டு ரொம்ப ஒரு தபசு பண்ணி கஷ்டப்பட்டு விட்டார், கட்டாந்திரையில படுத்துண்டு. அது மாதிரி ராமண்ணாவும் வனவாசம் போய் கஷ்டப்பட்டு விட்டார், லக்ஷ்மணன்னாவும் அப்படிதான். அப்படிங்கும்போது திருப்பி கிளேசத்துல இறங்க வேண்டாம், அதனால இப்பொழுது எனக்கு சான்ஸா இருக்கட்டும், நான் போறேன் அப்படின்னு சத்ருகுணன் சொல்றார். இந்த ஸ்லோகத்தை பார்த்தா என்ன துணிக்கிறது அப்படின்னா, சத்ருகுணன் பரதனோட கூட ஜடாபாரம் தரிச்சு மரவுரி அணிஞ்சு நந்தி கிராமத்துல வாசம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி உத்தர ராமாயணத்துல உள்ள இந்த ஸ்லோகம் அதுதான இண்டிகேஷன். இங்கே பரதன் கஷ்டப்பட்டுட்டார் அதனால போக வேண்டாம், நான் கஷ்டப்படலை அதனால இப்போ கஷ்டப்படுறேன்னு அர்த்தம், அப்படித்தானே எடுத்துப்போம். ஆனால் வால்மீகியை பார்த்தேன்னா அது வேற மாதிரி இருக்குது.
நந்தி கிராமத்துல பரதன் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாரோ, என்னென்னலாம் தபஸ் பண்ணாரோ அதையெல்லாம் சத்ருகுணனோட சேர்ந்துதான். வசந்தம் பிராதுரர்த்தாய சத்ருகுணோ மானுவத்ஸ்யதி லக்ஷ்மணேன சகது ஆரியா அயோத்தியாம் பாலயிஷ்யதி முதலிய இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தேன்னா, நான் அதாவது டைரக்டா என்ன காரணமோ வால்மீகி எங்கேயுமே பரதம் ஜட்டாமுகுடன் தரிக்கும் பொழுது சத்ருகுணமும் ஜட்டாமுகுடன் தரித்தான், பரதன் மறுவரி கட்டிக்கும் பொழுது சத்ருகுணமும் மறுவரி கட்டின்டான்னு சொல்லலை, டைரக்டா சொல்லலை. கட்டிக்காத இருந்தான்னு சொல்லலை, மறுவரி போட்டுக்காத இருந்தான்னு சொல்லலை. ஆனா ஒரு வார்த்தை பரதன் வாயால் வர வார்த்தையா தெரிகிறது. என்னென்ன, நான் வனவாசம் பண்றேன் அப்படின்னு போனால் என்னோட கூட சத்ருகுணனும் வருவான் என்று பரதன் சொல்லுகிறார். அதுதான் லாஜிக்கலாகவும் படுறது. அதுக்கு உதாரணம் வேற லக்ஷ்மணன் மாதிரி அப்படிங்கிற வார்த்தை. இங்க உத்தரராமாயணத்துல சத்ருகுணன் சொல்றதை பார்த்தோன்னா பரதன் மட்டும் நந்தி கிராமத்துல இருந்தா மாதிரியும் மரவுரி கட்டிட்டு தபஸ் பண்ணா மாதிரியும் தான் நார்மலாக தான் இருந்த மாதிரியும் தெரியறது இங்க உத்தரராமாயணத்தை பார்க்கும் பொழுது. இது ஒரு வித்தியாசம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, லவணனுடைய அப்பா மது அப்படிங்கிற அசுரனுக்கு சிவபெருமான் தன்னுடைய ஆயுதம் திரிசூலத்தை கொடுத்தார் அப்படின்னு. அந்த திரிசூலம் லவணனோட கூட இருந்துட்டு இருக்கு என்று ஒரு விஷயம் வருது. அதுதான் இப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். பொதுவா ஒரு விஷயம் சொல்றேன், சிவபெருமானுக்கு சூலாயுதம் என்கிறது புராண பிரசித்தமான விஷயம். மகாபாரதத்துல கூட வருது. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கு சூலாயுதம் அப்படிங்கிறது பாலச்சரித்தம், அதாவது பாலகாண்டத்துல வரும். உத்தர ராமாயணத்துல இங்க பிரசித்தமா வருது. இதை தவிர அயோத்தியா காண்டத்திலேருந்து யுத்த காண்டம் வரைக்கும் சிவபெருமானுக்கு சூலாயுதம் என்கிற விஷயம் எங்கேயும் வரல. சிவபெருமான் கையில வில்லு, வில்லதான் வேதம் சொல்றது. சிவபெருமான் கையில வில்லதான் வேதம் சொல்றது இல்லையா? நிறைய மந்திரங்கள் இருக்குது. நமஸ்தே ருத்ரம் அன்யவ உதோத ஈஷவே நமஹா, நமஸ்தே அஸ்து தன்வனே பாகுபியாம் உததே நமஹா. வில்லு பவோ வேதமயம் தனுகு. சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய வில்ல நிறைய இடத்துல சொல்றார் வால்மீகி. உத்தரராமாயணம் பாலச்சரிதத்துக்கு மட்டும் ஸ்பெஷல், சிவபெருமான் கையில திரிசூலத்தை சொல்லும். பிற்காலத்துல புராணங்கள்லையும் அது மாதிரிதான் சிவபெருமானுடைய ஆயுதம் சூலாயுதம் என்கின்றது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல, அதாவது இந்த உத்தரபாட்டம், ராமாயணத்துடைய உத்தரபாட்டம் நார்த்தன் ரீடிங்ல அதுலயும் சிற்சில கிரந்தம், சிற்சில மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல சிவபெருமானுடைய சூலம் ஒரே ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. எங்கன்னா மகராட்சன் கையில இருந்த சூலம் அவனுக்கு சிவன் கொடுத்த சூலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது மற்ற பாட்டங்கள்ல கிடையாது. இது கிழக்கு பாட்டத்திலையும் கிடையாது, மேற்கு பாட்டத்திலையும் கிடையாது. இது தாட்சிணாத்திய பாட்டம். தாட்சிணாத்திய பாட்டம் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஆத்தன்டிக், அதுலயும் கிடையாது. உத்தர பாட்டத்திலையும் ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்கிற விஷயம், மகராட்சன் ஒரு ராட்சசன், அவனுக்கு சிவபெருமான் சூலம் கொடுத்தார். அந்த சூலத்தை ராமர் மேல பிரயோகம் பண்ணான். அதே சூலம் தான் இப்போ லவணன் வச்சுட்டு இருக்கானா, இல்லை சிவன் 2 சூலம் 2 பேர் வாங்கிட்டாளா அப்படிங்கிறதுலாம் வேற. இப்போ லவணாசுரன் கையில ஒரு சூலம் இருக்கு, அவ அப்பா மது சிவபெருமான்டேந்து சம்பாதிச்ச சூலம் அப்படின்னு இங்க உத்தர ராமாயணத்துல வர விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, ராமர் சத்ருகுணனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அது என்னென்ன, அந்த சூலம் அவன் கையில இருக்கும் பொழுது அவனோட யுத்தம் பண்றதுக்கு போகாத, அது ஜெயிக்க முடியாது என்று ஒரு விஷயம் சொல்றார். சத்வம் புருஷ சார்தூல தம் ஆயுத வினாகிருதம் அப்ரவிஷ்டம் புரம் பூர்வம் துவாரி திஷ்ட திருதாயுதா அப்ரவிஷ்டம் ச பவனம் யுத்தாய புருஷர்ஷப ஆஹ்வயேதா மகாபாஹோ ததோ ஹந்தாசி ராட்சசம் அன்யதா கிரியமானே து அவத்யஸ் பவிஷ்யதி.
அவன் வெளியில வேட்டையாடிட்டு வருவான், யுத்தத்துக்கு ஆயத்தமாகாத வருவான், கையில சூலாயுதமும் இருக்காது, உள்ளுக்குள்ள வச்சிருப்பான் சூலாயுதத்தை. அந்த சமயமா போய் அவனை குடி யுத்தத்துக்கு கூப்பிடு, யுத்தோத்சாகத்தினால யுத்தம் பண்ண ஆரம்பிப்பான். அது மாதிரி சமயத்துல மட்டும்தான் அவனை வதம் பண்ண முடியும். சிவபெருமான் கொடுத்த சூலம் அவன் கையில இருந்தால் அவனை வதம் பண்ண முடியாது என்று ஸ்ரீராமபிரான் சொல்லுகிறார். சொல்லிட்டு போகட்டும். இங்க இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன விஷயம்னா, சத்ருக்னனுக்கு ஒரு திவ்யாஸ்திரத்தை கொடுக்கிறார். இது பகவான் நாராயணனுடைய அஸ்திரம், நாராயணாஸ்திரம். அதை கொடுக்கிறார். எந்த அஸ்திரத்தினால நாராயணன் மதுகைட்டபால சம்ஹாரம் பண்ணாரோ அந்த அஸ்திரம். மேலும் சொல்லுகிறார், நாயம் மயா சரஹா பூர்வம் ராவணஸ்யே வதார்த்தினாக முக்தஹா சத்ருக்ன பூதானாம் மகான் திராசஹாக பவேதிதி. மகான் திராசஹா பவேதிதி. இந்த அஸ்திரத்தை நான் ராவணவதத்துக்கு உபயோகப்படுத்தல, இப்பொழுதுதான் முதல்ல உனக்கு இதை உபதேசம் பண்றேன். ஏன் உபயோகப்படுத்தல அப்படின்னு, பேரழிவு ஏற்பட்டுடும் என்கின்ற எண்ணத்தினால. இந்த அஸ்திரத்துக்கு ஈடான அஸ்திரமே கிடையாது, மிகவும் உயர்ந்த அஸ்திரம். ராவணனை வதம் பண்றதுக்கு பிரம்மாஸ்திரம் தான் உபயோகப்படுத்தினார். அப்போ இந்த அஸ்திரம், இங்க ராமர் கொடுக்குற அஸ்திரம் மகாவிஷ்ணுவோட அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தோட உயர்ந்தது அப்படின்னு துணிக்கிறது. இங்க பிரம்மாஸ்திரத்தை விட உயர்ந்தது அப்படின்னு துணிக்கிறது விஷ்ணுவோட அஸ்திரம். அதனால பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தும் பொழுது கூட அவ்வளவு பெரிய திராசம் ஏற்படாது. ராவணவதத்துக்கு அதை எடுத்தாச்சு. இப்போ நாராயணாஸ்திரம் எடுக்கும் பொழுது அவ்வளவு பெரிய திராசம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்பேற்பட்ட அஸ்திரத்தை சத்ருகுணனுக்கு கொடுத்து, இந்த அஸ்திரத்தினால லவணனை வதம் பண்ணு அப்படிங்கிறார். அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற பெரியவர் ராமாயண தாத்பரிய நிர்ணயம்ங்கிற கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னு, ராமாயணமே சிவபரத்துவத்தை சொல்றதுக்காக தான் வந்தது அப்படின்னு ஒரு விஷயம். சின்ன கிரந்தம் தான், பெரிய கிரந்தம் இல்லை, சின்ன கிரந்தம் தான். எல்லா தெய்வங்களையும் விட உயர்ந்த தெய்வம் சிவபெருமான் என்கிறத சொல்றதுக்காக தான் ராமாயணம் ஏற்பட்டது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாலகாண்டத்துல பரசுராமர் விஷ்ணு தனுசை கொண்டு வந்தார். கொண்டு என்ன சொல்றார் அப்படின்னா, சிவதனுசை விட இந்த விஷ்ணு தனுசு இன்னும் கொஞ்சம் திருடமானது, உயர்ந்தது. இதை நானேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை நீ நானேற்றினா உன்னுடைய பராக்கிரமத்தை ஒத்துப்பேன் அப்படின்லாம் சொல்றார். அதிகம் மேனிரே விஷ்ணு. உடனே ராமச்சந்திர பிரபு அதையும் எடுத்து நானேற்றி விடுறார் அப்படின்னு வருது. அதை எடுத்துக்காட்டி வைஷ்ணவ பிரிவாள்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னா, இது மூலமாக விஷ்ணு பரத்துவம் நிர்தாரணம் பண்ணப்பட்டது அப்படின்னு ஒன்று சொல்லுவா. அப்பய தீட்சிதர் காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காத அப்பய தீட்சிதர் அதை பூர்வபட்சமாக்கிட்டு இங்க பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்னு, பரசுராமர் ஒரு எமோஷனலான ஆளு, ரொம்ப ஆக்ரோஷமா குரோதமா ஏதோ சொன்னார், அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியாது. ராமர் மாதிரி ஒரு பேலன்ஸ்டு பர்சன் கிடையாது பரசுராமர். ராமர் தான் ரொம்ப பேலன்ஸ்டான பர்சன். அவர் சொல்றது தான் இன்னுமே நமக்கு பிரமாணமாகும். அவர் என்ன பண்ணார், லவணாசுரனை வதம் பண்றதுக்காக நாராயணாஸ்திரத்தை சத்ருகுணனுக்கு உபதேசம் பண்ணார். இந்த நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தோட உயர்ந்ததுன்னு வேற சொல்லியிருக்கார். அவ்வளோ பவர்ஃபுல்லான அஸ்திரத்தை கொடுத்துருக்கார். கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்றார், அந்த நாராயணாஸ்திரத்தை எடுத்துட்டு போனாலும் கூட திரிசூலம் இல்லாத போது போய் லவணனை பிடிக்கணும். சிவன் கொடுத்த திரிசூலம் லவணன்ட்ட இருக்கும் பொழுது அவனை வதம் பண்ண முடியாது அப்படின்னு ராமர் சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாராயணாஸ்திரத்தினாலையும் லவணனை வதம் பண்ண முடியாது. ஏன்னா லவணன் கையில சிவசூலம் இருக்கு அப்படின்னு. சிவபெருமானுடைய சூலம் லவணன் கையில இருக்கிற வரைக்கும் அவனை நாராயணாஸ்திரமும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு என்ன அர்த்தம், நாராயணாஸ்திரத்தை விட சிவனுடைய திரிசூலம் உயர்ந்ததுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம், நாராயணனை விட சிவன் உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்தை காட்டுறதுக்காக தான் ராமாயணமே வந்தது அப்படின்னு அப்பய தீட்சிதர் இந்த சர்க்கத்தை வச்சு நிர்ணயம் பண்றார்.
மேலும் உத்தர ராமாயணத்துல சிவபரத்வம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. இன்னொரு இடம் சொல்லணும் அப்படின்னா இது 6வது சர்க்கம். ஜகத் சிருஷ்டியந்த கர்த்தாரம் அஜம் அவ்யக்த ரூபிணம் ஆதாரம் சர்வலோகானாம் ஆராத்தியம் பரமம் குரும். இதெல்லாம் சிவபெருமானுடைய விசேஷணங்கள் உத்தர ராமாயணத்துல. ஜகத் சிருஷ்டியந்த கர்த்தாரம், ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் சிவபெருமான். அஜம், பிறப்பே அற்றவர். அவ்யக்த ரூபிணம், எப்பொழுதுமே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவர், அரூபமாக இருக்கக்கூடியவர், ஆனால் பக்தாளுக்காக ரூபமாக தன்னை காட்சி கொடுக்கக்கூடியவர், எல்லா லோகங்களுக்கும் ஆதாரமானவர். ஆதாரம் சர்வலோகானாம் ஆராத்தியம் பரமம் குரும் என்று பரமேஸ்வரனை பற்றி பிரதானமாக சொல்லுகிறார். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய அஸ்திரம் என்கிறது நாராயணாஸ்திரத்தை விட உயர்ந்தது என்று இங்க நிர்தாரணம் பண்ணுகிறார். அதை சிவபரத்வம் என்று அப்பய தீட்சிதர் எடுத்து காட்டுகிறார் இந்த விஷயத்தை. மேலும் சத்ருகுணன் யுத்தத்துக்காக கிளம்பி போற ராமச்சந்திர பிரபு அனுப்பி அப்படிங்கிற விஷயம். அந்த சமயத்துல கேள்விப்படுறார் சில விஷயங்களை. மாந்தாதாவுக்கும் இந்த அசுரனுக்கு எப்படி யுத்தம் வந்தது அப்படிங்கிறத கேள்விப்படுறார். அந்த கான்டெக்ட்ல மாந்தாதா கதை வருது. கடைசியா மாந்தாதாவை இவன் வதம் பண்றான் அப்படின்னு இருக்கு. மாந்தாதாங்கிறது லேசுப்பட்ட ராஜா இல்லை, லோக பிரசித்தமான ராஜா. மாந்தாதாவை மதுவோ லவணனோ வதம் பண்ணான் அப்படின்னு ஒன்று இருந்தா அது இங்க மட்டும் வராது. அது மகாபாரதத்துல படபடைச்சிருக்கும். அது படபடைச்சிருக்கும். புராணங்கள்லையும் படபடைச்சிருக்கும். புராணங்கள்லையும் எங்கேயாவது உத்தர ராமாயண கதை வந்ததுன்னால் அதுல வரதை நீங்க எடுத்துக்க கூடாது. பொதுவா புராணங்கள்ல மாந்தாதாவை பத்தி சொல்லும் பொழுது மாந்தாதா மதுவால வதம் பண்ணப்பட்டவன், லவணாசுரனால வதம் பண்ணப்பட்டவன் அப்படிங்கிறது வந்திருக்கணுமே, படபடைச்சிருக்கணுமே. அது மாதிரியான ரீதியில அடியனுக்கு தெரிஞ்சு இல்லை, நான் பார்த்தது இல்லை. இந்த மாந்தாதாவே எடுத்துக்கோங்க. மாந்தாதாவை பத்தி இங்க வரக்கூடிய வார்த்தை சகிருத்வா பிருத்திவீம் கிருஷ்ணாம் சாசனே பிருத்திவீபதி சுரலோகம் இதோ ஜேதும் உத்தியோகம் அகரோது நிருபஹா. மாந்தாதா திக்விஜயம் பண்ணி பூலோகம் முழுக்க தன்னுடைய சாசனத்துக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்தாச்சு, இதுவே தேவலோகத்தை கொண்டு வரலாம், தேவலோகத்துல போய் யுத்தம் பண்ணலாம் என்று மனசுல நினைக்கிறார். அதுக்கு பிளான் போட்டார் அப்படின்னு இங்க ஸ்லோகம் இருக்கு. பொதுவா ஒன்று சொல்றேன், இதிகாச புராணங்கள் எல்லாத்துலேயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவலோகத்துக்கு போய் தேவலோகத்தை வீணா வம்பு இழுக்கிறது, அதாவது அஃபென்ஸ், டிஃபென்ஸ் இல்லை, அஃபென்சிவா தேவலோகத்தில் போய் யுத்தம் பண்றது அப்படிங்கிற காரியம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அசுரர்கள் ராட்சசர்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கா. மனுஷ ராஜாக்கள், அதுலேயும் புண்ணிய ஸ்லோகர்களான ராஜாக்கள், ஒரு நல சக்கரவர்த்தியோ அல்லது ஒரு ரத்தி தேவனோ அது மாதிரி ஒரு காரியத்தை பண்றதுக்கு முயற்சி எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. தேவலோகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு எவனா கிளம்பினாலே அவன் ஒரு ஹிரண்யகசிபுவாவோ ராவணனாவோ தான் இருப்பான். இதுவும் சர்ப்ரைஸா இருக்கு. இங்க மாந்தாதாங்கிற ஒரு புண்ணிய ஸ்லோகம் ராமச்சந்திர பிரபுவுக்கே வழிகாட்டி கிருஷ்ணதாகண்டத்தில் வருது இல்லையா, ஆரியேனம் அவன் மாந்தாத்ரா அப்படின்னு வருது. என்னுடைய வழிகாட்டியான மாந்தாதாங்கிறார் ராமர். அது மாதிரியான ஒரு மாந்தாதாவின் இடத்துல இவர் தேவலோகத்தோட யுத்தம் பண்றதுக்காக போனார். இவரா அஃபென்சிவா தேவலோகத்தோட யுத்தம் பண்றதுக்காக போனார் அப்படின்னு வரதே ஒரு வியப்புக்குரிய விஷயமாகத்தான் இருக்கு இந்த இடத்துல. அதையும் இங்க சொல்ல விரும்புறேன். மேற்கொண்டு சத்ருகுணன் யுத்தத்துக்காக போய் விசேஷமா லவணாசுரனோட யுத்தம் பண்ணி திரிசூலம் லவணன் கையில இல்லாத காலத்துல லவணனை பிடிச்சு லவணனுக்கும் சத்ருகுணனுக்கும் ஆச்சரியமான யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துக்கு நடுவுல ஒரு இடத்துல சத்ருகுணன் அவன் போடுற அஸ்திரங்களால தாக்கு பிடிக்க முடியாம அழறார் அப்படின்னு வருது. இதுவும் ஒரு ரேர் எக்ஸ்பிரஷன். இது மாதிரி எங்கேயுமே இவ்வளோ பெரிய யுத்த காண்டம், இவ்வளவோ யுத்தங்கள் இருக்கு ராமாயணத்துல. அந்த யுத்தங்கள்ல நடுவுல
யுத்தத்துக்கு நடுவில் அழுதார், அங்கதான் அழுதான். யுத்தத்துக்கு நடுவுலேயே திடீர்னு வலி தாங்காம, அல்லது ஜாம்பவான் ஒரே தெரியா அழுதுட்டார் அப்படின்னு வலி தாங்காம அழுறது. புரியுறதா? வேற ஒருத்தர் போயிட்டாருங்கிறதுக்கு அழுறது சொல்லல. என்னது அது? அது மாதிரி ஒரே ஒரு இடம் வருது, அவன் போனதை பார்த்து இவன் அழுதான் அப்படின்னு வருது. என்ன ஒரே ஒரு இடம். மற்றபடி பார்த்து யுத்தம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அதில் தாக்கு பிடிக்க முடியல, அதனால அழுதார் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பிரஷனும் வால்மீகியோட தான் படலை. ரொம்ப புது விஷயமா இருக்கு, ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. வரத்வஜைர் மகாரதைர் மதங்கஜை ஸ்துரங்கமைஹி பதாதிபி சதாங்கதி சதாகதே சமோஜவே மஹீபதே சகோதரோ மகாபுஜோ மஹீசுரை சகாயயோ மதோபுரிம் புரா புரம் ஹர்ரோ யதாயா. பல ஆயுதங்களோடையும் சதுரங்க சேனையோடையும் கூட சத்ருகுணன் ரொம்ப விசேஷமாக மதுராவுக்கு வந்தார். மதுராவுக்கு வந்து ஆச்சரியமா லவணனோட யுத்தம் பண்ணி லவணனை சம்ஹாரம் பண்ணார் சத்ருகுணன். சத்ருக்னோ நிஜகான தத்ர லவணம் தைத்யம் ரணே தாருணம் சுத்ராமேவ ச விருத்ரம் ஆர்த்த விபுத த்ராதா சுமித்ரா சுதா ராஜ்யேஸ்மின் அபிஷிச்யே சாதரமமும் ராமாக்ஞயா தாபசாः சாட்சாத் ராகவமேவ கோசலபதிம் பிராப்தம் யதா மே நிரேகே. சத்ருக்னோ நிஜகான தத்ர லவணம். லவணாசுரனை வதம் பண்ண சத்ருக்னன், இந்திரன் எப்படி விருத்ரனை வதம் பண்ணானோ அது மாதிரியா வதம் பண்ண சத்ருகுணன் சுமித்ராசுதன். ராஜ்யே அஸ்மின் அபிஷிச்சே. அப்பேற்பட்ட சத்ருகுணனை அங்க உள்ள ரிஷிமுனிவர்கள்லாம் ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணா. பட்டாபிஷேகம் பண்ணதோடு மட்டும் இல்ல, தசரதேவ பவௌ யதாபுரா, சாட்சாத் ராமச்சந்திர பிரபுவே மதுராவுக்கு வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றதாக உணர்ந்தார்கள். சத்ருகனுடைய மகாத்மியம் அப்படி இருந்தது. அவர் சபையில உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்படின்னா சாட்சாத் ராகவனே உட்கார்ந்துட்டு இருக்கிறது போல, அதாவது அவனு ராகவன் தான் சத்ருகனும், சாட்சாத் ராமரே உட்கார்ந்துட்டு இருக்கிறது போல, சாட்சாத் ராமரே ஆட்சி புரிகிறது போல அங்க இருக்கக்கூடிய ரிஷி முனிவர்கள் நினைத்தார்கள். ரகுநாயக சஹஜஸ்வத முனிமண்டல வசகோ மதுராபுர பரிபாலனமபி சாது விரச்சயன் ஹிருதி சந்ததம் அனுசிந்தித நிஜசோதர சரணः நியவசத் பத வரபஞ்சர நிஹித சகுனிரிவே. எப்படி பரதாழ்வான் நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு ராமஸ்மரணையோடையே ராஜ்ய பரிபாலனம் செய்தாரோ, அது மாதிரி சத்ருகுணனும் மதுராவுல ராமச்சரணங்களையே ஹிருதயத்துல கொண்டு, சத்ருகுணன் செய்யக்கூடிய பாதுகாராதனம் இது, ராமச்சரணங்களையே ஹிருதய கமலத்துல கொண்டு சத்ருகுணன் ரொம்ப விசேஷமாக ராஜ்ய பரிபாலனம் செய்தார். பறக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு பறவையை கூடுல வச்சு அடைச்சா மாதிரி வரபஞ்சர நிகிதா சகுனிரிவ, அது மாதிரி இங்க அயோத்தியாவிலேருந்து பிரிஞ்சு ராம விரகத்துல சத்ருகுணன் இருந்துண்டு ராம கைங்கரியம். மதுராவுன்னு ரொம்ப தூரம்லாம் இல்லை, அயோத்தியாவிலேருந்து அங்க போய் ராம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு நடுவில் நீங்க ட்ரெயின் டிராவல்ல போனீங்கன்னா 10-12 மணி நேரம் ஆகும் ரெண்டுத்துக்கும், அயோத்தியாவுக்கும் மதுராவுக்கும். அங்க இருந்துட்டு விசேஷமா ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அதையே ராம கைங்கரியமா சத்ருகுணன் பண்ணிட்டு இருக்கிறார் என்று இது சத்ருகுண பட்டாபிஷேக வைபவம். இது இதோட கூட இன்றைய தினம் நம்ம நிறுத்திக்கலாம். இன்னொரு விஷயம் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். சத்ருகுணன் லவணனை வதம் பண்ணி அங்க ராஜ்யத்தை அமைச்சார் அப்படிங்கிற மாதிரி விசேஷமா இங்க சொல்லப்படுறது உத்தர ராமாயணத்துல. ஆனா வேற ஒரு விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ரொம்ப சாஸ்திரியமா பார்த்தேன்னா, ஒரு ராஜ்யத்துல போய் ஏதோ ஒரு காரணமா அங்க யுத்தம் நடந்து யுத்தம் முடிஞ்சுடுத்து அப்படின்னா, அந்த ராஜ்யத்திலேயே உள்ள ஒரு சன் ஆஃப் சாயில தான் அடுத்தது பட்டாபிஷேகம் பண்ணலாமே தவிர, யார் கைப்பற்றினாலோ அவா போய் ராஜ்யத்தில் உட்கார்றதுக்கான உரிமை ஸ்மிருதிகள்ல தர்மசாஸ்திரங்கள்ல கிடையாது. ஹிஸ்டரியில நடந்திருக்கு அப்படின்னா அது
தர்மசாஸ்திரத்தை மீறி தான் நடந்திருக்கு ஹிஸ்டரியில. ரொம்ப தார்மீகர்களான ராஜாக்களே பண்ணியிருக்கா அந்த காரியத்தை. இந்த விஷயத்துல தர்மத்தை மீறிட்டான் தான் சொல்லணும், அல்லது ஆபத் தர்மம்னு சொல்லணும். ஆபத் தர்மமாகவும் நடந்திருக்கு, தர்மசாஸ்திரத்தை மீறியும் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு இடத்தை ஒருத்தன் கைப்பற்றுகிறான் என்றால் உடனே அதுக்கு ராஜாவா இமீடியட்டா ஆயிட முடியாது சாஸ்திர ரீதியா. பின்ன என்ன அப்படின்னு, அங்க யாராவது அடுத்தது யார் இருக்கா, பிரதத்யாது பரிகாரார்த்தம் க்யாபயேது அபயானிச்ச சர்வேஷாம் து வித்வேஷாம் சமாசேன சிகிர்ஷிதம் ஸ்தாபயேது தத்ர தத்வம்ஸ்யம் குறியாச்ச சமயக்கிரியாம். இது மனுஸ்மிருதி. பல ஸ்மிருதிகள்லேருந்து எடுத்து ரெஃபரன்ஸ் காட்ட முடியும் இதுக்கு. அந்த ஊர்ல போய் யுத்தம் பண்ணி அங்க உள்ள சேனைகளை அழிச்சதுக்காக பரிகாரத்துக்காக நிறைய தானம் பண்ணி ஆகணும் விக்டிம்ஸ்க்கு. முதல்ல ராஜா பண்ண வேண்டிய காரியம் க்யாபயேது அபயானிச்ச. அப்புறம் அந்த ஊர் ஜனங்கள், அந்த ஊர்ல இருக்க ஊழியர்கள் இவாள்கிட்டலாம் நான் உங்களை த்ரெட்டன் பண்றதுக்காக வரல அப்படிங்கிறத பலவேறு விதமா காட்டி அவளை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் கடைசியா என்ன பண்ணணும்னு, ஸ்தாபயேது தத்ர தத் வம்சியம். அங்கேயே அந்த ராஜாவோட வம்சத்திலேயே யாராவது ஒரு ஆள் இருந்தாலோ, அதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த ஊர்ல யாராவது ஒரு ஆள் இருந்தாலோ, சன் ஆஃப் சாயில்பா, அவளை தான் ஆட்சியில அமைச்சு வைக்கணும், அமர்த்தி வைக்கணும். இவன் போய் யுத்தம் பண்ணானே, இவனுக்கு ஏதாவது பெனிஃபிட் உண்டா அப்படின்னு ஜெயிச்சதுக்காக ஏதாவது அங்கேன்னு எடுத்துக்கலாம் சில செல்வம். அதையும் ஒட்ட வழிச்சிடக்கூடாது. ஒட்ட வழிக்கிறதுக்கு தர்மசாஸ்திரம் அலோவ் பண்ணல. இவன் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அல்லது இவனுக்கு டாக்ஸ் கொஞ்சம் நிரந்தரமாகவே கட்ட சொல்லலாம். இத்தனை நாளைக்கு புதுசாக வந்த ராஜா இவனுக்கு அடங்கியிருப்பானோ அத்தனை நாளைக்கு டாக்ஸ் கட்டுறதுக்காக சொல்லலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவனுக்கு அந்த ராஜ்யத்தில் ஒரு ரைட்ஸ் இன்னும் அதை போய் எடுத்துக்கிறதுக்கோ அதில் ஒரு ராஜாவாரத்துக்கோ அதில் எந்த விதமான உரிமையும் கிடையாதுங்கிறது தர்மசாஸ்திரம். இந்த விஷயம் ஹிஸ்டரியில் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது வேற. இருந்தாலும் ராமர்கிட்ட நடக்குமா அப்படிங்கிறது விஷயம். தர்மசாஸ்திரம் வேற ஒன்று சொல்றது, அதாவது யாருமே இல்லாத பூமியை அக்வயர் பண்ணி ஒரு ராஜ்யத்தை அமைக்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸோடஸ் நடக்கும் பொழுது காட்டுக்கு நடுவில் இல்லாத பூமி ஒன்றுத்தை அக்வயர் பண்ணி, யாரோடதையும் சம்பந்தம் இல்லாத பூமியை அதில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கூட தர்மசாஸ்திரம் ஒத்துக்கும். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தில் வெளியிலேந்து ஒரு வங்க தேசத்துக்குள்ள அங்க தேசத்து ராஜா புகுந்து அந்த வங்க தேசத்து ராஜாவை அடிச்சதுக்கு அப்புறம் தானே போய் ராஜாவா உட்கார்றது என்கிறத சாஸ்திரம் ஒத்துக்காது. அந்த சாஸ்திரியமா தான் ராமர் இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு நன்னாவே புரியுறது. சாஸ்திரியமா தான் பாண்டவாலும் இருக்கா, கண்ணனும் இருக்கான் என்கிறத பார்க்கிறோம். கண்ணன் நினைச்சிருந்தால் நரகாசுரன் போன அப்புறம் தானே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பிராக்ஜோதிஷத்துல நரகாசுரம் போன அப்புறம் நரகாசுரம் பிள்ளைக்கு கொடுக்குறான். ஜராசந்தன் போனதுக்கு அப்புறம் மகத தேசத்துல தானே பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம், ஆனால் பிள்ளைக்கு தான் கொடுக்குறான். ராமச்சந்திர பிரபு கிஷ்கிந்தேல வாலியை வதம் பண்ண அப்புறம் தானே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கலாம், சுக்ரீவனுக்கு தான் கொடுக்குறார். லங்கையிலையும் தானே பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம், விபீஷனுக்கு தான் கொடுக்குறார். அவ சுபாவமும் அது தர்மசாஸ்திரத்தையும் ஃபாலோ பண்றவாவா. அதனால இது மாதிரி ஆன ஒரு நிலையில நடந்துக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது மதுராவில் போகும்பொழுது மதுராவில் லவணனை ஏதோ காரணமா ஜெயிக்கிறார். ஏன் அப்படின்னா அவன் அங்க இருந்து உபத்திரவம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற பிரார்த்தனை வருதுங்கிறதுக்காக ஜெயிக்கிறான்னு வச்சுட்டாலும், அதுக்கப்புறம் மதுராவில் இப்போ சூரசேனர்கள், இந்த சூரசேனர்கள்ல ஒருத்தர ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணார் அப்படிங்கிறது பொதுவாக வால்மீகி பாணியா இருக்கும். அது அப்படிதான் இருக்கும். ஆனால் உத்தர ராமாயணத்துல பார்த்தேன்னா வால்மீகி பாணிக்கு சற்று மாறுபட்டு சத்ருகுணன் தானே போய் அங்க ராஜாவாயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இவ்வாறு சத்ருகுண பட்டாபிஷேகத்தோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். நாளைக்கு மேல தொடர்ந்து சொல்லலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராமரா.